நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமம் மகிமைப்படுவதாக. அற்புத நாமம் படைத்த இயேசுவின் நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கிற வேளையிலெல்லாம் இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நிச்சயமாய் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுவோமா? யாத்திராகமம், எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 11. யாத்திராகமம் 15:12. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? இமை பொழுது கூட நம்மை மறவாத கர்த்தர், இமை பொழுதும் நம்மை கைவிடாத ஆண்டவர், இப்பொழுதும் இன்றும் இனியும் நமக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? ஒருத்தரும் இல்லை. அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர். அற்புதங்களை செய்கிறவர். அற்புதம் என்றால் அதனுடைய அர்த்தம், அந்த அற்புதம் மிராக்கிள். இந்த உலகத்தில் யாருக்கிட்டேருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயற்கைக்கு மீறின ஒரு வல்லமை, இயற்கையை படைத்த ஆண்டவருடைய கருத்திலிருந்து அந்த வல்லமையை பெற்ற நாம் ஆசீர்வதிக்கப்படுவது தான் அற்புதம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் நம் தேவன், துதிகளில் பயப்படத்தக்கவர் நம் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாய் அற்புதங்களை செய்கிறவர் நம் தேவன். இந்த மாதத்தில் எனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை நீ செய்யும் ஆண்டவரே. நான் இருக்கிற நிலைமையிலிருந்து என்னை கொஞ்சம் உயர்த்தும், என்னை ஆசீர்வதியும், என்னை மேன்மைப்படுத்தும். என்னென்ன உங்கள் மன விருப்பம் இருக்கிறதோ அதை ஆண்டவற்றை கேளுங்க. கர்த்தர் இரக்கத்தில் உள்ளவர், இரக்கம் நிறைந்தவர். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆண்டவருடைய மாம்சமும் இரத்தமும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். கழிந்த வாரங்களிலே, கழிந்த நாட்களிலே, கழிந்த மாதங்களிலே ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்று நம்ம செய்யவில்லை, எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நாம் செய்திருக்கிறோம் என்றால் அவருடைய இரத்தத்தாலும் அவருடைய மாம்சத்தாலும் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தான் இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை, திருவிருந்து ஆராதனை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆமேன். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவா ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். எதிர்பார்த்திருக்கிறாங்க, விசுவாசத்துக்கு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. ஏன்? நாளைக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். இதே வாஞ்சை, விருப்பம் உங்கள் இருதயத்தில் காணப்படுமாயின் நாளைக்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்? இந்த கிருபையின் காலத்தில் இன்றைக்கே நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு அற்புதம் எனக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை, என் வீட்டுக்கு தேவை, எனக்கு தேவை. அந்த அற்புதத்தை என் கருத்தால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமாயின் நெடுங்காலமாய் அநேக காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அற்புதம் செய்கிற மாதமாய் இந்த மாதத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் நீங்கள் நெடுங்காலம் காத்திருந்தது இருதயத்தை இளைக்க பண்ணியிருக்கலாம். மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கையிட்டு ஜெபியுங்கள். நிச்சயமாய் விரும்பினது அது அற்புதமாய் வருகிற வேளையில் நீங்கள் ஜீவ விருட்சமாய் இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். நிச்சயமாய் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர். இன்றைக்கு நமத்திலே அற்புதங்களை செய்கிறார். இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஜெபிக்க போனோம்னா நம்ம ஆயத்தத்தோடு தான் போகணும். வேலைக்கு போகும்போது எவ்வளோ ஆயத்தத்தோடு போகிறோம் இல்லை? எவ்வளோ ஆயத்தப்படுறோம். அதிகாலையில் எழும்பி நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை, வீட்டில் செய்ய வேண்டிய வேலைகளை,
குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதை நமக்கு செய்ய வேண்டிய செய்துட்டு எவ்வளவு ஆயத்தப்படுகிறோம். அதே போல் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக செல்லுகிற வேளையில், ஆண்டவரை பார்க்க செல்லுகிற வேளையில் சில ஆயத்தத்தோடு, ஜெபம் செய்ய வேண்டிய நேரத்தில் சில ஆயத்தத்தோடு நாம் போக வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன ஆயத்தம்? சங்கீத புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. முதலாவது செய்ய வேண்டியது என்னது? ஸ்தோத்திரம் போடணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அவர் நம்முடைய துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிற வேளையில், துதிக்கிற வேளையில் நேரே இறங்கி வந்து நம்முடைய துதிகளின் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். முதலாவது ஸ்தோத்திர பலியிடு. இரண்டாவது, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. பொருத்தனைகளை செலுத்து. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நான் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும். உமக்கு உரியதை நான் பொருத்தனையாய் சொல்லி ஜெபிக்கிறேன், நிச்சயம் நான் அதை செலுத்துவேன். கீழ்ப்படியணும். பொருத்தனைகளை நீ செலுத்து. ஸ்தோத்திர பலியிடு. தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிடு. தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்து. மூன்றாவது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. என்னை நோக்கி கூப்பிடு. வேற யாரையும் கூப்பிடாத பிரயோஜனம் இல்லை. நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் அற்புதத்தின் தேவன். நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஆபத்து வேளை, ஆபத்து நாட்கள், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அடுத்தது, நான் உன்னை சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? அழகான ஒரு வசனம் பார்த்தீங்களா? அது சொன்னதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க, நீ பொருத்தனைகளை செலுத்தி இருக்கிற, இப்போ நீ என்ன நோக்கி கூப்பிடுற. நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி பொருத்தனைகளையும் செலுத்தின பிறகு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நீ என்ன நோக்கி கூப்பிடு. ஜெபி, ஜெபி, ஜெபித்து கொண்டே இரு. ஜெபத்துக்கு ஒரு வல்லமை வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக இந்த ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, வல்லமை வரும். என்னை நோக்கி கூப்பிடு. நான்காவதாக, அதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்கு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அந்த இடத்துல இருக்கிற இடத்திலேயே கர்த்தருடைய கிருபைக்குள் இருக்கிற அந்த விடுதலை உங்கள் மேலே இறங்கி வரும். விடுவிப்பார், விடுவிப்பார். எல்லாருக்கும் தெரியும், பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெயிலில் துதித்து பாடிட்டு இருந்தாங்க. கர்த்தர் விடுதலையை கொடுத்தார், கர்த்தர் விடுவித்தார். அநேக காரியங்கள் நம்ம சொல்லலாம். அநேக பரிசுத்தவான்கள வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடுலையும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அத்தனை பிள்ளைகளையும் தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார், விடுவித்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சும்மா இருக்க முடியலை. நான் என் ஆண்டவரை இன்னும் மகிமைப்படுத்துவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உனக்கு செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதை முதல்ல நம்ம செய்யணும். செய்துட்டு ஒவ்வொரு நாளும் இது உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி. இது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்து பாருங்க. போக 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 தாவீதோடு இந்த தேவன் அவனை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தாராம். அதே போல நீங்கள் விருத்தி அடைவீர்கள். உங்கள் குடும்பம் செய்து பாருங்கள். இன்னையிலும் செய்து பாருங்க. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் மனுஷனை போல அல்ல, தேவனுடைய குமாரன் அவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீ என்னை மகிமைப்படுத்துவாய், மகிமைப்படுத்துவாய். சரி, தேவ செய்திக்கு நேராக வருகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், 1ஆம் அதிகாரத்தில் மோசேக்கு பின் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் யோசுவா புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். மோசையிடம் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல யோசுவாவிடம் ஆண்டவர் பேசுகிறார். யோசுவாவுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். அந்த 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அதிலே யோசுவா என்ன செய்கிறார் என்றால், 2 ஒற்றர்களை எரிகோ மற்றும் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்புகிறார். சுற்றி பார்த்து விட்டு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிற வேளையிலே அங்கு தேவன் அற்புதத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அதைத்தான் யோசுவா 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொன்னோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே
அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் சில வேளையில் சிலர் சொல்லுகிற வார்த்தைகள், இந்த உலகத்தில் நான் எல்லாம் அனுபவிச்சிட்டேன், என் வாழ்க்கையில் நான் நன்மையை அனுபவிக்கிறேன். சிலர் சொல்ல கேட்டுக்கணும், சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா, மனசார சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது, என் கண்களின் கண்ணீரின் ருசி கூட எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பரிதாபமான நிலைமைக்கு தள்ளப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன். தெரிந்தவர்கள் கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிட விருப்பம் இல்லாமல் மனிதனை தேடி, உலகத்தை தேடி, இல்லாவிட்டால் கரங்களை நீட்டி, சிலடம் கரங்களை நீட்டி பார்த்து சொல்லுங்கன்னு 4 நட்சத்திரத்தை சொல்லி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? எங்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. இயேசு ஒருவர் தான் விடுவிக்கிறவர். ஆமேன். இயேசு ஒருவர் தான் துணை நிற்கிறவர். ஒரு காரியத்துக்கு போனால் அங்கே தடை, ஒரு வேலைக்கு போனால் அங்கே ஒரு தடை, வேறு சில காரியங்களுக்கு போனால் தடை. எல்லா தடைகள் நிமித்தமாய் சோர்ந்து போகிறார்கள், சோதனையினால் சோர்ந்து போகிறார்கள். சில இடத்துக்கு போகலான்னு இருப்பாங்க, ஆனால் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வேன். அற்புதத்தை என்று சொல்லவில்லை, அற்புதம் செய்வேன் என்று சொல்லவில்லை. அற்புதங்களை, அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க. கர்த்தருடைய கிருபை ஒரு நாள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. அதே போல் இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 Peter chapter 2 verse 9. 2 பேதுரு 2:9. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, தேவனிடத்தில் பக்தி உள்ளவர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களே, தேவனை துதிக்கிறவர்களே, அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சோதனை நின்று ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறார், ரட்சிப்பு என்றால் காப்பாற்றப்படுதல். சோதனை, சோதனை சில சொல்லுவாங்க, ஒரு சோதனை வந்து முடியதுக்குள்ளால அடுத்த சோதனை, அடுத்த சோதனை. சோதனைக்காகத்தான் இந்த உலகத்தில் பிறந்தேனோ, சோதனையை அனுபவிக்கத்தான் பிறந்தேனோ, இந்த சோதனையெல்லாம் எங்கேருந்து வருகிறது தெரியாமல் புரியாமல் தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொள்ள ஆயத்தமாகிறார்கள். ஆனால் சோதனையிலிருந்து தப்புவிக்கத்தான், ரட்சிக்கும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை தேடி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை, தேவனை தேடுகிறவர்களை, தேவனுடைய அருகில் இருக்கிறவர்களை, தேவனை ஆராதிக்கிறவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து எரிகோ போவதற்கு ஆயத்தமாகிறார்கள். எல்லாரும் யோர்தான் நதி அண்டை வந்து நிற்கிறார்கள். ஆனால் அங்கு சோதனை, வெள்ளம் என்று சொல்லுகிற வேளையிலே சோதனை, தண்ணீர் என்று சொல்லுகிற வேளையில் அது அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் வெள்ளம் என்று சொல்லுகிற வேளையிலே சோதனை வருகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுங்க. யோசுவா 3:15. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும். யோர்தான் நதி அறுப்பு காலம், அன்றைக்கு பார்க்கிற வேளையில் யோர்தான் நதி பெரிய நதியாக இருந்தது. அதன் அகலம் அதிகமாய் காணப்பட்டது, மிகவும் அதிகமாக இருக்க. நம்ம ஊரில் இருக்கிற நதிகளை மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற நதிகள், ஆறுகள், ஓடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னால் ரொம்ப அகலமாக இருக்கும். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு, அந்த ஆற்றுலேருந்து அந்த பக்கம் போனோன்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ அதெல்லாம் குறுகி 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 இந்த கரையில் இருக்கிறவர் அந்த கரையில் இருக்கிறவருக்கு கையை கூட பிடிக்கலாம், அந்த அளவுக்கு குறுகி போச்சு அதே. ஆனால் இந்த யோர்தான் அப்படி அல்ல. யோர்தான் அறுப்பு காலங்களத்தில், அறுவடை காலத்தில் அங்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடும், கரை புரண்டு ஓடும். இப்போ இங்கே ஒரு சோதனை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் செங்கடலுக்கு முன்பாய் நின்ற வேளையில் அந்த செங்கடலை 2ஆய் பிளந்து ஆண்டவராகிய தேவன் அவரை வழி நடத்தினார். அங்கே அவர்களை ஜனங்களை வழி நடத்துவதற்கு மோசே ஒரு கருவியாக வைத்திருந்தார். இப்போ இந்த யோர்தான் நதியை தாண்டி அவங்க போக முடியாத ஒரு சூழ்நிலையிலே கரையிலே நிற்கிறார்கள்.
யோசுவா சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். என்ன செய்கிறார்? யோசுவாவிடம் தேவன் பேசுகிறார். உடனே 15வது வசனம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் படுகிறது. தண்ணிக்கு உள்ளுக்கு இல்லை, அந்த தண்ணீரின் ஓரத்தில், அந்த கரையில் கொஞ்சம் பேர் தண்ணி போயிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த தண்ணீரின் ஓரத்தில் ஆசாரியன் கால்கள் படுகிறது. பட்டவுடனே மேலேருந்து ஓடி வருகிற அந்த தண்ணீர் நின்று, கரை புரண்டு ஓடுகிற தண்ணீர் அங்கே நின்று, சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாய் குவிந்தது. குவியலாய் குவிந்தது. பிரியமானவர்களே, இதுதான் தேவன் செய்கிற அற்புதம். எத்தனை சோதனைகள் உங்களுக்கு முன்பாய் வந்தாலும் அந்த சோதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் போகிற வேளையில் இதெல்லாம் ஒரு குவியலாய் அப்புறப்படுத்துகிறார். இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. அதுக்காகத்தான் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். நம்ம என்ன சொல்கிறோன்னா பரமண்டல ஜெபம்னு, கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லுகிறோம். மத்தேயு 6:13 சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை ரட்சி. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் இது. என்னன்னா, திருச்சபையில் பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோன்னு சொல்லும்போது எல்லாரும் எழுந்து பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த அர்த்தத்தை புரியாமல் ஏதோ கர்த்தருடைய ஜெபம் சொல்லி முடிக்கிறோம். கர்த்தர் கேட்டார் நான் சொன்னதை. அதனுடைய எதை இப்போ பாருங்கள், கடையில் போய் ஒரு பொருள் வாங்கணுன்னா அந்த பொருளை கொடு, இந்த பொருளை கொடு, அந்த அப்படி சொன்னான்னு அவன் எதையும் கொடுக்க மாட்டான். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளோட பேரை சொன்னால் அவன் அதை எடுத்து கொடுப்பான். அதே போல் பரமண்டல ஜெபம் மனப்பாட ஜெபம் மாதிரி, பரமண்டலங்கள் இருக்கிறவங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பெருமிச்சோடு ஆமீன். இங்கே அடிக்கடி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் இல்லையா, ஆண்டவர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வசனத்தை முழுமையாக சொல்கிறது கிடையாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எனக்கு வேலை கிடைக்கும். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், நான் இந்த காரியத்தை நான் செய்வேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இப்படி நம்ம சொல்கிறோமே, அதை இப்படி கொஞ்சம் மாற்றி சொன்னால் என்ன? எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை, அந்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையை நீ சொல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று அந்த மனிதன் சொன்னானே, அவன் சொல்லதை விட நீ இந்த வார்த்தையை சொல்ல, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். அந்த சோதனையினால் வரும் வேதனையை நீ அறிந்தபடியினால அந்த சோதனையை உனக்கு நன்மையை தராது, தீமையை தான் கொடுக்கும். அந்த சோதனைக்கு உட்பட பண்ணாமல் ஆண்டவர் காலையில் எழுமனவனை சொல்லுங்க, ஆண்டவர் வேலைக்கு போகிறேன், ஆண்டவர் நான் இங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு சத்துரு எனக்கு முன்னால் வந்தால் அவன் மலை போல் அங்கே நிற்கட்டும், அவன் குவியல் அங்கே இருக்கட்டும், இங்கே குவியல் இருக்கட்டும், ஆனால் என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாதே ஆண்டவரே, அந்த தீமையிலிருந்து என்னை ரட்சித்து கொள்ளும். சோதனை, அந்த சோதனை வேதனையாக மாறாமல் என்னை நீர் பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் சோதனைகளையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்த ஜனங்கள். இப்பொழுது அவளை வழி நடத்தும்படியாய் தேவன் தெரிந்தெடுத்த ஒரு பாத்திரமாகிய யோசுவா இந்த ஜனங்களை மீட்டு கொள்ளும்படியாய், ஜனங்கள் முணுமுணுப்பில்லாமல் முறுமுறுப்பில்லாமல் அவள் அக்கறை சேரும்படியாய், எந்த ஒரு ஜனத்துக்கும் கேடு வராதவனும் இவன் ஆசாரியரிடம் சொல்லுகிறான், உங்கள் பாதங்கள் அந்த யோர்தான் நதியின் கரையில் அந்த தண்ணீரில் பட வேண்டும். பட்டவுடன் இந்த தண்ணீர் குவியலாய் ஓடி வருகிற தண்ணீர் குவியலாய் நிற்கும். பிரியமான தேவஜனமே, சகோதர சகோதரிகளே, தாயே தகப்பரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லி தந்த வசனத்தை, எழுதி தந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக்கொள்ள சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. உங்கள் பாதைகள் அடைக்கப்பட மாட்டாது. உங்கள் வழிகளிலே நீ நடப்பாய். உங்களுக்கு புதிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். உங்கள் கண்கள் அற்புதத்தை காணும் பெற்றுக்கொள்ளும். ஆமேன்.
பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து என்னை காப்பாற்று. ஏதோ ஒரு சோதனை நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல இருந்து என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், நீர் சொல்லி தந்த ஜெபத்தை நான் சொல்லுகிறேன், என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் இந்த தீமையிலிருந்து, அந்த தீமையை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், அது அவருக்கு தெரியும், பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை ரட்சியும், கர்த்தர் ரட்சிப்பார். நடந்த சம்பவம் என்ன? யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15, 16. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியன் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடன் மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரே குவியலாய் குவிந்தது. கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, உப்பு கடலினும் சமானான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அற்புதம் எப்படி நடக்கிறது? அந்த தண்ணீரை ஒன்றும் செய்ய முடியாது, தடுக்க மனிதனால் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு தடவை ஒரு ஊழியக்காரர் குறிப்பிட்ட ஒரு கிராமத்திற்கு ஊழியத்துக்கு சென்றார். போகும்போது, இது நடந்த சம்பவம், போகும்போது மழை இல்லை, எதுவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும். ஆற்றை கடந்து போய்விட்டார். ஊழியத்துக்கு போனார். அங்கே ஊழியத்தை செய்தார். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். அவர் திரும்பி வருகிற வேளையிலே பயங்கரமான மழை. அந்த மழையின் நிமித்தமாய் இவர் கடந்து வந்த ஆறு என்ன செய்தென்றால் தண்ணீர் அதிகமாய் வர ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருக்கு இருதயத்தில் ஒரு 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 வார்த்தை வந்தது. அன்றைக்கு அந்த யோர்தான் நதியிலே ஆசாரியர்களோட கால் பட்டவுடனே தண்ணி நின்றுட்டுல்ல, தண்ணி ஒதுங்கிட்டுல்ல, அந்த சோதனை மாறிட்டுல்ல, ஜனங்கள் வந்தார்களல்ல, நீ அதே போல நீ செய்ய என்று சொன்னாராம் ஆண்டவர். இவரும் போய் அந்த தண்ணி கொஞ்சம் வர்ற இடத்துல கரை ஓரமாய் முழங்கால் படி போட்டு ஜெபித்தார். ஆண்டவரே, அற்புதம் செய்யும், இன்றைக்கு நான் வீட்டுக்கு போகணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் என் மனைவி எதிர்பார்த்திருப்பாங்க, நான் போகணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்த வேளையில் கண்களை திறந்து பார்க்கிறாராம். அங்கே ஒரு மரத்துண்டு வந்து கொண்டு இருந்ததாம். மரத்துண்டு வந்து கொண்ட உடனே இதுக்கு ரொம்ப சந்தோஷம். மரத்துண்டு அந்த ஆறு இழுத்து கொண்டு வருகிறது. மரத்துண்டை இறங்கி மரத்துண்டை பிடித்தார். மரத்துண்டிலே நீச்சல் அடித்து அக்கறை போய் சேர்ந்து வீட்டுக்கு சென்றார். சொல்லுகிறேன், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். பிடித்து கொள்ள ஒரு காரியத்தை கர்த்தர் தருவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அவன் ஆண்டவரை பிடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, யாராக இருந்தாலும் ஆண்டவரை பிடித்துட்டு கொண்டா, நீர் எனக்கு போதும் ஆண்டவர் என்று பிடித்து கொண்டா, எல்லாத்திலும் அவரை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லா காரியத்திலும் அவனை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 14:6 கடைசி பகுதி, 1 சாமுவேல் 14:6 கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகம் பேரை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ஒரு ஆமேன் சத்தமா? நம்மை ரட்சிக்க கர்த்தருக்கு ஒருத்தனும் ஒரு காலும் தடை போட முடியாது. கர்த்தர் நமக்காக காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அவர்களை ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபிக்கிற வேளையில் நான் முன்பு சொன்ன போல ஒரு வார்த்தை மாத்திரம், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஜெபிங்க, தேவன் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்வார். யோசுவா 5:9 எடுத்து பாருங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அடுத்தபடியாக நிந்தைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் நடுவிலே அற்புதம் செய்கிற தேவன் சோதனைகளை அப்புறப்படுத்துகிறார். சோதனைகள் உங்களை தொடாத வண்ணம் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுகிறார். உங்களுக்கு பாதையை உருவாக்குகிறார். மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல முடியாது கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் இரண்டாவதாக அற்புதம் செய்கிற ஆண்டவர் யோசுவா 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடி அதை புரட்டி போட்டேன், அதை இனி எழும்ப முடியாது. புரட்டி போட்டேன். அருமையான வார்த்தைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எகிப்தின் நிந்தனை,
ஜனங்களுடைய நிந்தனை உங்கள் மேல் இராதபடி அடிமைத்தனமாய் வாழ்ந்த ஜனங்கள் நிந்தையை சுமந்தவர்களாய் காணப்பட்டபடினால தான் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கானான் தேசத்தை உருவாக்கி அந்த தேசத்திலே இவர்களை தேசத்துக்கு செல்லும்படியாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நிந்தையை சுமந்தவர்கள், இன்றைக்கும் நான் நிந்தையை சுமந்து கொண்டு தான் இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்ல முடியும். நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன், நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நிந்தை என்று சொல்லுகிற வேளையில் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், அவமானம், இல்லாவிட்டால் நமக்கு விரோதமாக எழும்புகிற கிரியைகள், இதை எல்லாவற்றையும் காட்டிலும் கொடிய சில வார்த்தைகள், இதன் நிமித்தமாய் நிந்தையை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நிந்தையை சுமந்தவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலை கேட்ட, அடிமைத்தனம் கூட ஒரு நிந்தை தான். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3:7 யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களுடைய நிந்தனையை சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே, நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், உபத்திரவப்படுகிறார்கள், அந்த உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் உபத்திரவத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உபத்திரவம் எங்கிருந்து, எவனிடமிருந்து, எவளிடமிருந்து உங்களுக்கு வந்தது என்பதையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க என் ஜனம், இது என்னுடைய ஜனம், உன் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்க்கிறேன். அடுத்தது, ஆளோட்டிகள் நிமித்தம் அவள் இடுகிற கூக்குரலையும், ஆளோட்டிகள் பெரியவர்கள், அதாவது அந்த இருக்கிற அந்த ஜனங்கள், அந்த தலைவர்கள், கவனிக்க வைத்தவர்கள் நிமித்தம் என் ஜனம் இடுகிற கூக்குரலையும் கேட்கிற பரிதாபமான ஒரு நிலைமை. அநேக வேளையில் கூக்குரல் இடுகிறோம், என்னை காப்பாற்ற ஒருவரும் இல்லையே ஆண்டவரே, என்னை தப்புவிக்க ஒருவரும் இல்லையே ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க ஒருவரும் இல்லையே. ஆனால் கர்த்தர் கூக்குரலை கேட்கிறவர், உபத்திரவத்தை பார்க்கிறவர். 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிற. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதே போல தான் என் வாழ்க்கையிலும் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால், நான் உபத்திரவப்படுகிறேன், நான் கூக்குரல் இடுகிறேன், வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் கூக்குரல் இடுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், 8வது வசனத்தில் சொல்லுகிறார், கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படியாய், தேசத்திற்கு கொண்டு போகும்படியாய் இறங்கி வருகிறேன். நான் இப்போ இறங்கி வருகிறேன். என் ஜனத்துடைய உபத்திரவத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன், வேதனைகளை அறிந்திருக்கிறேன். இப்போ நான் இறங்கி வருகிறேன். 9வது வசனம், இப்பொழுதும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன், அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். சும்மா இருப்பாரா ஆண்டவர்? சும்மா இருப்பாரா? நீங்கள் நினைத்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் வந்து நின்று, ஆண்டவரே, என் தேவனே, என்னை நினைத்து அருளும். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு அது ஒருவேளை பழைய ஏற்பாடு காலம், புதிய ஏற்பாடு காலம், அப்படி அப்பொழுதே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். இயேசு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். வேத வசனத்தின்படி அற்புதங்களை செய்கிற கர்த்தர் அந்த நிந்தையை, அந்த அடிமைத்தனத்தை நீக்கி போடுகிறார். வீடுகளில் ஒருவேளை அடிமைத்தனமாய் காணப்படலாம். குடும்பத்துக்கு மனைவி என்கிற ஸ்தானத்தில் வந்து மனைவி என்று அழைத்து கொண்டு வந்து அந்த குடும்பத்தில் ஒரு வேலைக்காரியாய் வைத்திருக்கிறான்.
பிள்ளைகள், பிறந்த பிள்ளைகளை படிக்க விடாமல், அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல், ஏதோ அநாதைகள் போல, திக்கற்றவர்கள் போல அந்த பிள்ளைகள் தெருவில் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தாய் இருக்கிறார்கள், தகப்பன் இருக்கிறார்கள். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இன்றைக்கு தெருவில் நிற்கிறது, வேதனையான காரியங்களை சந்திக்கிறது. அதற்கு அந்த அளவுக்கு இதை செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்ற அந்த ஞானம் இல்லாதபடியினால், ஞானம் அழிந்து விட்டபடியினால் அந்த பிள்ளைகள் படுகிற பாடுகள், வேதனை ஏராளமாக இருக்கிறது. ஆனால் தேவனை அறிந்த பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார். இந்த குடும்பத்தை அடிமைத்தனத்திலிருந்தும், இந்த குடும்பத்தை நிந்தையிலிருந்தும் விடுவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு விடுதலை தருவார். உன் அடிமைத்தனத்தால் நீ அனுபவித்து வருகிற நிந்தையையும் கர்த்தர் காண்கிறார். இதோ அவரே இறங்கி வந்து உன் நடுவில் வந்து நிந்தையை மாற்றி அற்புதம் செய்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் அடிமையாக இருந்தீங்களோ அங்கே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். யார் யார் உன்னை அடிமையாக்கி வைத்திருந்தார்களோ அவர்களிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே உன்னை உயர்த்துகிறார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். சொன்னார்ல, சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இல்லையா, சத்துருக்கள் மத்தியிலே எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்கள் இருக்கிற இடத்துல சத்துரு பார்க்கும் வண்ணமாய் அவர் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதையும் சத்துரு பார்க்கிறார். ஆனால் நிரம்பி வழிகிறதுல ஆசீர்வாதம் சத்துருக்கல்ல, தம்முடைய ஜனத்துக்கு தான். அது சத்துரு அந்த ஆசீர்வாதத்தை தொட முடியாது. எல்லாமே அற்புத தேவனால் மாற்றப்பட்டு கொடுமைப்படுத்தினவர்கள், அடிமைப்படுத்தினவர்கள், அடிமையாக வைத்திருந்தவர்கள், நிந்தை சுமக்க வைத்திருந்தவர்கள், உங்களை தடுத்து நிறுத்தினவர்கள் அத்தனை பேருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அருமையானவர்களை, சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற இந்த அடிமைத்தனத்தை எடுத்து வெளியே போடுங்க. இந்த நிந்தை எடுத்து வெளியே போடுங்க. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக்கும்படியாக இருக்கிற இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றப் போகிறார். ஒவ்வொருவருக்கும் மாற்றப் போகிறார். அடுத்த வருஷத்தில் பாருங்கள், இதே டேட்டில் பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை, பெரிய அற்புதத்தை தேவன் செய்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஆமேன், ஆமேன். மூன்றாவதாக, உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்யும் கர்த்தர் சொல்லுகிறார், அடைக்கப்பட்ட மதிலை நான் விழப்பண்ணுவேன். அடைக்கப்பட்ட மதிலை நான் விழப்பண்ணுவேன். யோசுவா 6:1 ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் 11:30 ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 6:1, எபிரேயர் 11:30. 6:1 வாசிப்போமா? எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, வரவும் இல்லை. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த யோர்தான் நதியை தாண்டி வந்தாச்சு. யோர்தான் நதியை தாண்டி வந்து நிற்கிறாங்க. அங்கே எரிகோ மதில் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆளும் உள்ளுக்கு போக முடியாது, ஒரு ஆள் வெளியேயும் வர முடியாது. ஆனால் எபிரேயர் 11:30 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, யோசுவாவும் பார்க்க, ஒரு பெரிய மதில் இருக்கிறது. இந்த மதில் பூட்டி போட்டிருக்கு, உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. ஆனால் இதன் வழியாக நாங்கள் எப்படி கடந்து செல்ல? தேவனிடம் கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வரணும். எத்தனை நாள் சுற்றி வரணும்? 7 நாள். அந்த 7 நாள் எத்தனை தடவை சுற்றினாங்க? 13 தடவை சுற்றினாங்க. 6 நாள் ஒரு தடவை சுற்றினாங்க. 7ஆவது நாள் 7 தடவை சுற்ற ஆரம்பித்தாங்க. எவ்வளவு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் பாருங்க. அந்த கோட்டை இடிஞ்சு விழணும்னா, அந்த மதில் இடிந்து விழணும்னா அங்கே எவ்வளவு அற்புதம் நடக்கிறது. மனுஷனால் கூடாதது உங்கள் வாழ்க்கையில தேவனால் கூடும். ஆமேன், ஆமேன். என்னால் கூடாதது என் தேவனால் கூடும். எங்கள் குடும்பத்தாரால் கூடாதது என் தேவனால் கூடும்.
விசுவாசியுங்கள், அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். வேத வசனத்தை இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வைத்திருப்பதே ஒரு அற்புதம். ஆமென். வைத்திருப்பதே ஒரு அற்புதம். அப்படி என்றால் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நமக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், வீட்டை விட்டு வெளியே போக முடியலை, இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், அந்த சம்பாத்தியத்தை வைத்து நான் எதுவும் செய்ய முடியலை, எல்லாம் அடைபட்டு இருக்கிறது, எல்லாம் அடைபட்டு இருக்கிறது. என்னுடைய கருத்தில் இருந்தும் பிரயோஜனமற்ற ஒரு சூழ்நிலை அடைபட்டு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், என் பிள்ளைகளை பார்த்து எத்தனை வருஷமாகுது, அடைபட்டு இருக்கிறது. அடைப்புகளை உடைக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். எங்கள் குடும்பமே சிதைந்து போய் ஆங்காங்கே இருக்கிறது. நான் எப்படி பார்க்க போகிறேன், என்னைக்கு பார்க்க போகிறேன் எனக்கே தெரியாது. அடைபட்டு இருக்கிறது. கர்த்தரிடம் முறையிடுங்கள், சொல்லுங்க. ஆண்டவர் இந்த அடைப்பில் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த எரிகா மதிலுக்கு முன்னால் போய் நின்றுருப்பாங்க, பார்த்துருப்பாங்க. யாருமே புலம்புனதா வேதத்தில் இல்லை. ஏன்னா யோசுவாவை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. யோசுவா சொல்கிறாரு, தினம் ஒரு தடவை சுற்றிட்டு வாங்க, 6 நாள் சுற்றிட்டு வாங்க. எஸ், ஒன்றும் பேசாதுங்க, பேசக்கூடாது, சுற்றிட்டு வாங்க. 7ஆவது நாள் 7 தடவை சுற்றுங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவ்வளவுதான். சுற்றுறத காலையில் ஒரு வாக் போயிட்டு வருவோமே, எரிகோ மதிலை சுற்றி நடந்துட்டு வருவோமே. எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் சுற்றி வராங்க. யோசுவா 6:20 கர்த்தர் சொன்னபடி யோசுவா சொல்லுகிறார், நீங்கள் இந்தந்த காரியங்களை செய்யுங்க, அந்த அலங்கம் இடிந்து விழும். ஜெபத்தினால் தான் சில அலங்கம் இடிந்து விழும். எத்தனையோ வருஷமாய் உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற அந்த அலங்கம் இடிகிறது என்றால் அது ஜெபத்தினால். அது கர்த்தர் இடித்து தள்ளுவார், அதை தரைமட்டமாக்குவார். அதுக்கு மேல நீ ஏறி நிற்பாய். யோசுவா 6:20 ஜனங்கள் எக்காலங்களை ஊதினார்கள், ஊதுங்க, ஆர்ப்பரியுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆர்ப்பரியுங்க. எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரம், மகா பெரிய ஆரவாரம். கர்த்தர் ஜெயம் தந்தார். உடஞ்சி விழுவதுக்கு முன்னாலேயே, இடிஞ்சு விழுவதுக்கு முன்னாடி கர்த்தர் ஜெயம் தந்து விட்டார், கர்த்தர் ஜெயம் தந்து விட்டார். ஆரவாரம் பண்ணுங்க. அலங்கம் இடிந்து விழுந்தது. இன்னைக்கு சொல்லுகிற அலங்கம் இடிந்து விழப்போகுது. ஹல்லேலூயா. ஒருவரால் ஒருவரால் உங்களை சுற்றி இருக்கிற அலங்கத்தை கர்த்தர் உடைப்பார். உங்களுக்கு பிரியமில்லாத அலங்கத்தை கர்த்தர் உடைப்பார் உங்கள் ஒருவரால். என்ன ஆண்டவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறார் என்றால் உங்களை வைத்தே கர்த்தர் பெரிய அதிசயங்களை, உன்னை வைத்தே பெரிய அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு பக்கம் சோதனை, ஒரு பக்கம் நிந்தனை, ஒரு பக்கம் அலங்கம், அடைக்கப்பட்ட மதில். என்ன செய்கிறது? ஜனங்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் கொண்டு போனார். எங்கே கொண்டு போனார்? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு விசாலமான தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார் பாருங்க. இவங்க என்ன செய்தாங்க கேட்குறேன். நான் அந்த வேத பகுதியில் வாசிக்கிறவங்க, இவங்க என்ன செய்தாங்க? ஒன்றுமே செய்யலை. அந்த யோசுவா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, அதுபடி செய்தாங்க. யோசுவாவிடம் கர்த்தர் பேசினார். இந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நதியை தடுக்க முடியாது, யோர்தான் ஆற்றை தடுக்க முடியாது. கர்த்தர் தடுத்தார். இவர்கள் மேல் சுமக்கப்பட்ட அடிமைத்தனம் நிந்தையை கர்த்தர் மாற்றினார். இப்பொழுது தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள். தலை நிமிர்ந்து நிற்கிறவர்கள் அங்கே எரிகோ மதில் நிற்கிறது. அந்த அலங்கமும் இடிந்து விழுந்தது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளை, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீ கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அருளி தடைகளை நீக்கி போட்டு அந்தகார சக்தியின் கிரிகளை அழித்து ஏவி விடுகிற எல்லா கிரிகளையும் அழித்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தர வல்லவரா. எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயப்படாதே. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. மீதியுள்ள எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்.
உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிக்கப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இந்த வசனத்தை வைத்து, இந்த வசனம் ஒரு நாளும் மாறாது, இது சத்தியம், இது சத்தியம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம எழுந்து நிற்போமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமா? நான் கேட்கிறேன், என்ன சோதனை உங்களுக்கு, என்ன நிந்தை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டு கோட்டை மாதிரி இருக்கிறது, மதில் மாதிரி இருக்கிறது? என்ன இன்றைக்கி அநேகர் பரம கானானை போல இருக்க அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் எதிராக எழும்பும் கிரியைகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்கீங்க. அற்புதம் வேணுமா? முன்னால் நிற்கிற எதற்கும் பிரயோஜனமற்ற அந்த சபிக்கப்பட்ட கிரியைகள் வேண்டுமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, துன்மார்க்கன் அவன் பொல்லாத ஆலோசனை கொடுக்கிறவன், அவன் வேண்டாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை போது ஜெபித்துட்டே இருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வதற்கு இடம் கொடுங்க. என் தனிப்பட்ட ஜீவியத்தில் நான் அனுபவிக்கும் இந்த கிரியைகள், சோதனை, நிந்தை, அடைக்கப்பட்ட மதில், இந்த கிரியைகள் எப்படி மாறும், எப்படி மாறிப்போகும்? மாற்றம் காண வழி தேட வேண்டும் அல்லவா? இதோ இம்மாதம் முழுவதும், இந்நாள், இந்நேரம் கூட பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், துதிகளில் பயப்படத்தக்கவர் சொல்லுகிறார், தேவர்களில் பெரியவர் சொல்லுகிறார், அற்புதங்களை செய்கிறவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்கிறேன், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. வெள்ளம் போன்ற கிரியைகள் உனக்கு எதிராய் நிற்கிறதல்லவா? யார் உன்னை காப்பாற்றினார்கள்? சொந்தம் பந்தம் என்று கொண்டாடினார்கள் அல்லவா? உன்னிடம் இருப்பதை சுரண்டி கொண்டு போக வழிவகுத்தார்கள் அல்லவா? ஆனால் உனக்கு சோதனை என்ற வேளையில், வெள்ளம் போன்ற அந்த சோதனை எளிமைகளை யார் உன்னை காப்பாற்றினார்கள்? சகோதரி நீ சிந்தித்துப்பார். நிந்தை உன் இருதயத்தை பிளக்கிறதல்லவா? எவ்வளவோ நிந்தைகள் மாறி மாறி நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னும் கூட அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், நல்லதை செய்ய விட மாட்டேன் என்கிறார்கள், நல்லதை செய்வதற்கு தடை போடுகிறார்கள், அடிமையாய் வைத்திருக்கிறார்கள். காரணமற்ற காயங்களால் நான் வேதனைப்படுகிறேன், எனக்காக ஒருவரும் இல்லை என்று கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, உனக்காக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை இருக்கிற செய்கிற காரியத்தினால் ஏதோ ஒரு கண்காணாத தேசத்துக்கு நான் போய்விடவேலாம் என்று நினைக்கிறேன், கண்காணாத இடத்திலே நான் மறைந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முன்பு இருக்கிற அத்தனை வழிகளும் வாசல்களும் அடைபட்டிருக்கிறதே, வழி தெரியவில்லையே. எல்லாவற்றாலும் நான் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறேனே. கலங்குகிற இதயமே, கலங்குகிற என் சகோதரியே, உன்னை உருவாக்கின ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. ஒன்று சொல்லுகிற, நீ அவரை விட்டு இந்த நிந்தனை நிமித்தமாய், அந்த சோதனை நிமித்தமாய், அடைக்கப்பட்ட நிலைமை நிமித்தமாய் நீ அவரை விட்டு தூரமாய் போனாலும் உனக்காக இரத்தம் சிந்தின அந்த ஆண்டவரை நோக்கிப்பார். அவர் உன் அருகில் நிற்கிறார், நோக்கிப்பார். இத்தனை பாடுகளை அனுபவிக்கிற உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமோ? ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமோ? ஒரு ஜெயம் வேண்டுமோ? இப்போதே அவர் முன் உன்னை தாழ்த்தி அறிக்கையிட்டு நீ ஒப்பு கொடுப்பாய் என்றார். எல்லாரை காட்டிலும் உன்னை உயர்த்தி காண்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். உன் நாவை, உன் உதட்டை, உன் இருதயத்தை, உன் சிந்தனையை, உன் கண்களை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். உன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் உனக்கு அற்புதங்களை செய்வார், அற்புதங்களை நிறைவேற்றப் போகிறார். இதோ
மீகா 2:13 சொன்னபடி தடைகளை நீக்கி போடுகிறவ ஒரு ராஜா உனக்கு முன்பாக போகிறார். தடைகளை நீக்கி போடுகிற ராஜா உனக்கு முன்பாக போகிறார். அவரை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அவர் உனக்காக அற்புதங்களை செய்யும்படியாய் உனக்கு முன்பாக போகிறார். 138 சங்கீதம் 138:3 சொன்னபடி, இதோ நீ கூப்பிட்ட நாளிலே உனக்கு மறு உத்தரவு அருளும்படியாய், ஒரு பதில் கொடுக்கும்படியாய் கர்த்தர் இதை இறங்கி வருகிறார். உத்தரவை அருளும்படியாய் வருகிறார். உத்தரவை அருளும்படியாய் வருகிறார். சங்கீதம் 139:2 சொன்னபடி, உன் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அவருடைய கண்கள் உன்னை காண்கிறது. நினைவுகளை அறிகிறார். நினைவுகளை அறிகிறார். சங்கீதம் 71:20-21 சொன்னபடி, அநேக இக்கட்டு வழிகளாகவும் ஆபத்துகளையும் கண்ட உன்னை உயிர்ப்பித்து பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணி மறுபடியுமாய் 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 உன் மேன்மையை பெருக பண்ணி உன்னை தேற்றும் கர்த்தர் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தால அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சபிக்கப்பட்ட அந்த சோதனை, நிந்தனை, அடைக்கப்பட்ட கிரியைகளை நீ இனி தேடியும் காணாதிருப்பாய். தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதத்தை செய்கிறார். அவர் வழிகளை உருவாக்கும் போது அந்த வழிகளை அடைப்பவன் யார்? அவர் பாதைகளை உருவாக்கும் போது அந்த பாதைகளை அடைத்து போடுகிறவன் யார்? மலையால முடியாது, குன்றுகளால முடியாது. கர்த்தருடைய கரம் அங்கே இருக்கிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? கர்த்தர் புதிய காரியத்தை செய்யும்படியாய் இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கிறபடியால் அனுதினமும் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். நீ மகிழ்ந்து களிகூற வேண்டும். நீ கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்த வேண்டும். தேவருக்கு ஸ்தோத்திர பலியிடு. அவரை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் விடுவிக்கும்படியாய். ஒருவேளை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், மறைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருக்கலாம், ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். யாரும் உன்னை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ மாறி போயிருக்கலாம். கர்த்தர் கண்டுபிடித்து உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அற்புதங்கள் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆயத்தமா? ஆயத்தமா? கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்கிறார். உங்கள் காதுகள் கேட்கிற செய்திகள் எல்லாம் இனி ஆசீர்வாதமான செய்திகள் தான் வரும். வரும் ஆசீர்வாதமான நற்செய்திகள் தான் வரும். கர்த்தரை உங்கள் காதுகளுக்கு நேராக அனுப்புகிறார். இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய காதுகளில் ஏறிற்று. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. கருத்தை நீட்டி இருக்கிறார். கருத்தை நீட்டி இருக்கிறார். சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவோ சோதனை, இதுவரைக்கும் உன் ஜீவன் இருக்கிறதே அதற்கு காரணமே கர்த்தர் தான். எவ்வளவோ நிந்தை, அவமானம், உலகத்தில் இருப்பவர்களின் முன்னில் இருக்கிறவர் பெரியவராய் இருந்து அந்த நிந்தையை மாற்றுகிறார். மாற்றுகிறார். பாதை தெரியல ஐயா, வழி தெரியல ஐயா, உயிரோடு இருக்கவா ஐயா, எல்லாம் அடைச்சு போட்டாங்களே. இல்லை, கர்த்தர் திறக்கிறார். புதிய பாதையை திறக்கிறார். அந்த அடைக்கப்பட்ட பாதை உனக்குரியதல்ல. கர்த்தர் திறக்கிற பாதை தான், வழிதான் உனக்குரியது. அதற்குள்ளே பிரவேசித்துக்கொள். பிரவேசித்துக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு மோசே மூலமாய் சொன்னது இன்றைக்கு எங்கள் மூலமாய் சொல்லியிருக்கிறீர். அன்றைக்கு யோசுவா மூலமாய் சொன்னது எங்கள் மூலமாய் நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பரே, உம்முடைய வார்த்தை என்றைக்குமே சத்தியமும் உண்மையுமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவன், இந்த சத்தியமான வார்த்தை இன்றைக்கு என் ஜனத்தின் மத்தியிலே கிரியை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். அதனால தான் சொன்னீர், நீர் பரிசுத்தம் பண்ணிக்கொள் என்று. துதிகளில் பயப்படத்தக்கவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர், உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று அந்த விசுவாசத்தை கொடுக்கிறீர். ஆண்டவரே, செய்ய போகிறார் என்று சொல்லவில்லை. கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார்.
கர்த்தர் செய்வார், அற்புதங்களை கர்த்தர் செய்வார். இன்றைக்கு கர்த்தர் அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில். அவர் செய்வார், அவர் செய்வார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஒன்றே ஒன்று, உன்னை நீ பரிசுத்தம் பண்ணிக்கொள். அற்புதத்தை ரிசீவ், பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். சபையிலே கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த தேவ செய்தியை யூடியூப் வாயிலாக கேட்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அற்புதத்தை செய்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வயிற்றை பிடித்து கொண்டு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீக்கு ஆண்டவரே, வருகிற மதஸ்ரீக்குள்ளாக ஆண்டவரே ஒரு அருமையான குழந்தையை நீர் கொடுக்கப் போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பத்தில் அவமானமும் நிந்தனை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த மகளை கர்த்தாவே இன்றைக்கு நீர் பலப்படுத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, குழந்தை பேற்றுக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். சுக பிரசவத்தை தேவன் கட்டளையிட்டு கர்த்தர் தாங்கி ஏந்தி சுமந்து நடத்தினது போல அந்த நாளிலும் உடைய கரம் கூட இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இது ஸ்திரீகள் மத்தியில் நீர் செய்ய போகிற இந்த அற்புதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. புருஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை, நல்ல ஒரு படிப்பு இல்லை, நன்றாய் படித்திருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை இல்லை. இப்படியெல்லாம் கர்த்தாவே வேலை இருந்தும் எனக்கு சம்பளம் இல்லை, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற புருஷர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் சொன்ன இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் இருந்து ஜெபித்து காத்திருந்து அற்புதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாய் கர்த்தர் அவளை பலப்படுத்துவீராக. ஒரு அற்புதம் அவளை வாழ்க்கையில் செய்கிற அதற்காய் ஸ்தோத்திரம். பிரிந்து நிற்கிற குடும்பத்திற்காய், சமாதானமற்றிருக்கிற குடும்பத்திற்காய், சந்தோஷம் இழந்து நிற்கிற குடும்பத்திற்காய், ஒரு காலத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இருக்கிற இடத்திலே நான் இருந்தேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், இப்பொழுது வறுமையான தரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் தகப்பன் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அவளை நீ தகுதிப்படுத்தும், அவளோடு பேசும் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும். தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தூரத்தில் இருக்கிறவர்களை நீ சந்திக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் சமீபமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில், ஹாஸ்பிட்டலில் ஆண்டவரே இருக்கிற மரண கட்டுகள் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நர்சிங் ஹோமில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்போ மரணம் வரும் என்று கர்த்தாவே ஆண்டவரை சொல்ல முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதத்தை செய்து கொஞ்ச காலம் கூட அவருடைய ஜீவனை கூட்டிக் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த தேசத்தில் அற்புதத்தை செய்யும். நாங்கள் விட்டு வந்த தேசத்தில் அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ட்ரினிட்டி வேர்ட் சபையில் தேவன் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. சபை உம்முடையது, ஊழியம் உம்முடையது. கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறீர், அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. செய்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதனால் ஆராதனை ஆசீர்வித்து தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வெளியரங்கமாய் அற்புதம் செய்து பதில் கொடுத்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும், பலத்த காரியங்களை செய்யும். சகல துதிக நமைமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமாக சொல்லுவோமா? அந்த அற்புதங்களை நாம் சுதந்திரித்து விட்டோம். சத்தமாக சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனோட ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.